Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started frog. Last class, நம்ம வந்து frog ஓட animal case study பார்த்துட்டு இருக்கோம். So, we have seen the introduction and even anatomicalலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So, first we have discussed about the digestive system. So, now let us start with respiratory system. Okay. So, respiratory system அப்படின்னு நம்ம சொல்லும்போது we just நம்மள ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்தீங்கன்னா we humans have lungs for respiration இல்லையா? நமக்கு லங்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமுமே அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்றது யூஸ் பண்ணுது. ஈவன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஏர்த்வமா இருக்கலாம், இல்லைன்னா காக்ரோச் இருக்கலாம். இது எல்லாமே வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் யூஸ் பண்ணுது. பட் ஆனா வந்து இன் கேஸ் ஆஃப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லும்போது the respiratory organ is like little bit of complicated because எதனால வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா because they can't live in water as well as on land. ஸோ லேண்ட்லயும் அதால இருக்க முடியுது, அதே நேரத்துல வாட்டர்லயும் இருக்க முடியுது. இப்போ ரெண்டு இடத்துலயும் அது இருக்குது அப்படின்னா sure they should have some special organs, இல்லைன்னா வந்து லங்ஸ் மாதிரி கில்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல என்னன்றதை நம்ம வந்து let us start here. Frog respires on land. So frog வந்து landல respiration பண்ணுது and in water by two different methods. So ரெண்டு விதமானதா இருக்கு. In water அப்படின்னு பாத்தீங்கன்னா skin act as aquatic respiratory organ. So இதுக்கு முன்னாடி வந்து இதே ஸ்கின் வந்து நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா earthwormல வந்து ஸ்கின் யூஸ் பண்ணி தான் ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஜஸ்ட் கோ த்ரூ த வீடியோ, திரும்ப ஒரு தடவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கின் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்றதுனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். கியூட்டேனியஸ் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா ஸ்கின் தான் ஆக்சுவலா வந்து கியூட்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் dissolved oxygen in the water gets dissolved oxygen because வாட்டர்ல வந்து இப்போ நம்ம வெளியே நம்ம நார்மல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இங்க வந்து ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ காத்து நம்ம நார்மலா காத்து மாதிரி இருக்கும். ஆனா அதுவே பட் இன் கேஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வாட்டர்ல வந்து ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கும், வாட்டர்லயே டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கும். அதனால இங்க வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜன் இந்த வாட்டர் கெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச்டு த்ரூ த ஸ்கின் பை டிஃப்யூஷன். எப்படி நம்ம வந்து லங்ஸுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் நம்ம டிஃப்யூஷன் நடக்குதோ அதே மாதிரி ஸ்கின் மூலமா டிஃப்யூஷன் பண்ணுது. அந்த டிஃப்யூஷனை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் லேண்ட் த பக்கல் கேவிட்டி ஸ்கின் அண்ட் லங்ஸ். சி ஹியர் எதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்ல வந்து பக்கல் கேவிட்டி இருக்கு, ஸ்கின் இருக்கு, அட் த சேம் டைம் லங்ஸும் இருக்கு. இது மூணுமே வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி நமக்கு வந்து லங்ஸ் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பக்கல் கேவிட்டி, ஸ்கின் அண்ட் லங்ஸ் இது மூணுமே ஃபங்க்ஷன் ஆகுது. In buccal respiration on land, buccal respiration எடுத்துக்கிட்டீங்கன்னா the mouth remains permanently closed while the nostrils remains open. buccal respiration பொறுத்து லேண்ட்ல வரும்போது மவுத் வந்து பெர்மனண்டா க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா வந்து பிகாஸ் நமக்கு நம்மளோட ரெஸ்பிரேஷன் நீங்க எடுத்து பார்த்தாலுமே நமக்கு நாஸ்ட்ரல் தான் யூஸ் ஆகும். நம்ம வந்து மவுத்தோ இல்லைன்னா வந்து we never use some other organ for respiration. நம்ம ஸ்கின் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் தான், பட் நம்ம ஸ்கின்னை பாதர் பண்ணல. பட் கம்மிங் டு த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம லங்ஸ் சொல்லுவோம். ஸோ லங்ஸுக்கான பேசேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நாஸ்ட்ரல்ஸ் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாஸ்ட்ரல்ஸ் ஓப்பன்ல இருக்கும். ஆம்பிபியன் அனிமல் ஃப்ராக் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லும் போது அந்த அனிமல் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது லேண்ட்ல இருக்கும்போது எஸ்பெஷலி லேண்ட்ல இருக்கும்போது நாஸ்ட்ரல்ஸ் யூஸ் பண்ணுது, பட் மவுத் வந்து பெர்மனண்டா க்ளோஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, see here actually I didn't get any புக் எந்த ஒரு டயக்ராம் கிளியர் பிக்சர் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் காட் திஸ் ஃப்ரம் நெட் சோர்ஸ். யூ கேன் see here it is the hyoid apparatus, மவுத் ரீஜன்ல இருந்து வருது. இது கிளாட்டிஸ். நம்ம எப்படி நமக்கு வந்து கிளாட்டிஸ் எபிகிளாட்டிஸ் நம்ம ஃபாரின்ஸ் ரீஜன்ல இருக்கும் இல்லையா? ஃபாரின்ஸ் லாரின்ஸ் கிட்ட கிளாட்டிஸ் எபிகிளாட்டிஸ் இருக்கும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. see this, இது லங்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. லங்ஸ் ஆஃப் ஃப்ராக், laryngotracheal chamber and position of hyoid. சி இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத ஒரு சைடு தான் நம்ம கொடுத்துருக்காங்க so that we can understand better. ஓகே,
ஸோ இது கிளாட்டிஸ் ரீஜியன் அண்ட் இது வந்து லாரிங்கோ ட்ரக்கியல் சேம்பர். நமக்கு லாரின்ஸும் நமக்கு ட்ரக்கியா கிடையாது, பட் வி ஆர் ஹேவிங் அ bronchioles அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ லாரிங்கோ ட்ரக்கியல் சேம்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்டாக்ட் லங். இப்படிதான் வந்து அதோட லங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் ஆனா வந்து லங்ஸுக்கு வந்து இன்னர் சைடு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு நீங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த வால் ஆஃப் த லங் அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவிட்டி. நமக்கு வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ வி ஹியூமன்ஸ் ஹேவிங் த ப்ளூரல் ஃப்ளூயிட். அந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் தான் நம்மளோட லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இஸ் த கேவிட்டி ஆஃப் த லங் இஸ் செப்டா. செப்டா மீன்ஸ் செப்டா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் நீங்க எடுத்தாலே ஒரு கிளாஸ் ரூம் இன்னொரு கிளாஸ் ரூம் செப்பரேட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா வால், ஒரு செவரு தான் இல்லையா நடுவுல. அதே மாதிரிதான் இந்த இடத்துல செப்டா அப்படின்னா ஒரு சேம்பர் மாதிரி இல்ல ஒரு ரூம் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே செப்பரேட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல இருக்கிற இந்த பார்ட் தான். ஓகே, அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்வியலை. இது வந்து ஆல்வியலை நம்ம சொல்றோம். அண்ட் இது எல்லாமே பிளட் கேபிலரிஸ். ஏன் பிளட் கேபிலரிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து பிளட் கேபிலரிஸ்ன்றது லங்ஸை சுத்தி இருக்கும். எதுக்காகனா ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் த ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ். ஸோ லங்ஸ்ல இருக்க டிசால்வ் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்ணும். ஸோ பல்மனரி ஆர்டரி அண்ட் பல்மனரி வெயின் அப்படின்ற கேபிலரிஸ் இருக்கும் லங்ஸை சுத்தி. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டிஷ்யூஸ்க்கு வந்து இது சப்ளை பண்ணும். ஆக்சிஜனை கொடுத்துட்டு அங்க இருக்க கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு திரும்பி லங்ஸ் மூலமாவே நம்ம கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பயர் பண்ணுவோம். ஸோ ரெஸ்பயர் பண்ணும்போது நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது உள்ள இருக்க நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்ம ஆக்சிஜன் எடுப்போம். அதே வந்து எக்ஸேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வி ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் பேசேஜ் வழியா தான் அது ஆக்சுவலா வந்து வெளியே எக்ஸேல் பண்ணுவோம். ஓகே, அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் the floor of the buccal cavity, buccal cavity ன்றது mouth region தான் சொல்றாங்க. ஓகே, so it's alternatively raised and lower. actually raise ஆகி low ஆகும் அப்படின்றத கொடுக்குறாங்க. so air is drawn into and expelled out of the buccal cavity repeatedly through the open nostrils. so இந்த இது raise ஆகி low ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா in and out. so buccal cavity repeatedா வந்து open nostrils இருக்கிறதுனால so this they just in and out அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு open nostrils மூலமா. respiration by lungs is called pulmonary respiration. so we humans or vertebrates நம்ம சொல்லும்போது we always go for pulmonary respiration. not only vertebrates, even in case of reptiles இருக்கலாம், இல்லைன்னா வந்து பேர்ட்ஸ் நம்ம சொல்லலாம், ஏவிஸ் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து pulmonary respiration because they use lungs for respiration. நம்ம எல்லாமே லங்ஸ் யூஸ் பண்றதுனால லங்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் என்ன அப்படி பார்த்தா இப்போ வந்து ஸ்கின் நம்ம சொல்லும்போது we called it as a cutaneous respiration நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி லங்ஸ் சொல்லும்போது pulmonary respiration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The lungs are a pair of elongated pink colored sac like structures present in the upper part of the trunk region or thorax. So thorax region எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் ரீஜன் தான் நம்ம வந்து thorax அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துலயும் ஃப்ராகுக்கும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். air enters through the nostrils. so nostrils மூலமா enter ஆகுது into the buccal cavity. so buccal cavity reach ஆகுது. so first எதுன்னு பாத்தீங்கன்னா nostrils and then buccal cavity and then to the lungs. so அதுக்கப்புறமா தான் லங்ஸுக்கு enter ஆகுது. during aestivation and hibernation gas exchange takes place through skin. what is aestivation and what is hibernation அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து they undergo aestivation and hibernation அப்படின்னு சொல்லுவாங்க. so especially amphibia and even some animals like polar bear, even some fishes, இதெல்லாமே aestivation hibernation அப்படின்னு சொல்லுவாங்க. so first let me explain what is aestivation. aestivation அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it is called summer sleep. so summer sleep எதுக்காக போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல அந்த அனிமல்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் அந்த வெதர் கண்டிஷன் வந்து அதுக்கு வந்து செட் ஆகாது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா so at that time they go for summer sleep அப்படின்னு சொல்லுவாங்க. so summer timeல வந்து அவங்க வந்து ஸ்லீப் மோட்ல இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா வந்து நமக்கு ஒரு கேரக்டர், ஒரு நம்மளோட புராதன கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம கும்பகர்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்திருக்கோம். ஸோ அவங்களோட கேரக்டர் அப்படின்னா 6 months முடிச்சிருப்பான், 6 months தூங்குவாங்களே அதே மாதிரிதான். பட் ஆஸ்டிவேஷன்ல வந்து 6 months எடுத்துக்க மாட்டாங்க. பட் சம்மர் டைம்ல மட்டும்
இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து சம்மர் ஸ்லீப் போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சம்மர் ஸ்லீப் அப்படின்ற கேஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டோட்ஸ் வந்து அதிகமா வந்து சம்மர் ஸ்லீப்ல போகும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட மெக்கானிசம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த அது மேக்ஸிமம் எந்த மாதிரி பிளேஸ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இந்த இந்த சேர் இருக்கும் இல்லையா? ஸோ சேரு மாதிரி இருக்கிற பிளேஸ்ல தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். சேரு மாதிரி இருக்க இடத்துல இருக்கிறதுனால அந்த அந்த அதோட பாடியில ஃபுல் அண்ட் சம்மர் ஸ்லீப் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 லெக்ஸ் லைக் ஹைண்ட் லிம் யூஸ் பண்ணும், 4 லிம் யூஸ் பண்ணாத ஹைண்ட் லிம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னு பாருன்னா அதோட பாடியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சேரால டோட்டலா வந்து கவர் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கவர் ஆனதுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா சம்மர் ஸ்லீப் போயிடுவாங்க. பட் அட் த சேம் டைம் அது என்ன அது அதோட ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஸ்கின் மூலமாவும் ரெஸ்பிரேஷன் பண்ணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. என்டையர் சம்மர் பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா அது வெளியே வராது. ஸோ சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பயும் அது வெளியே வராது. பட் ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமாவே என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பாடியில அந்த ரெயின் டிராப்ஸ் அது எல்லாமே படும்போது அந்த சேர் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா விலகும். தென் இட் பிகம்ஸ் லைவ் டு த என்விரான்மெண்ட். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் அது இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஹைபர்னேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷன் அப்படின்றது வந்து மேக்சிமம் பண்ற இந்த ஹைபர்னேஷன் மெத்தட வந்து போலார் சைட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து அதிகமா ஹைபர்னேஷன் போகும். ஸோ ஹைபர்னேஷன் அப்படின்றது ஆஸ்டியூஷன் நம்ம எப்படி சம்மர் ஸ்லீப் சொன்னோமோ அதே மாதிரி ஹைபர்னேஷன் அப்படின்றது வந்து வின்டர் ஸ்லீப். ஸோ வின்டர் டைம் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்மளாலே தாங்க முடியாது. பட் ஆனா வந்து போலார் சைட் நம்ம சொல்லும் போது அங்க இன்னும் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ ஹைபர்னேஷன் அந்த நேரத்துல போலார் சைட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நம்ம எஸ்பெஷலி போலார் பேர் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷன் போவாங்க. இப்போ ஹைபர்னேஷன் போகும்போது they at the same time they have some special fat. அவங்க நம்ம பாடியில இருக்கக்கூடிய நம்ம பாடியில ஸ்கின்னுக்கு கீழே ஒரு ஃபேட் இருக்கும், நமக்கு இருக்கிறது வந்து ஒயிட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் தே ஆர் ஹேவிங் சம் ஸ்பெஷல் ஃபேட் இன் த நேம் ஆஃப் ப்ரௌன் ஃபேட். அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். கம்பேர்ட் டு த ஒயிட் ஃபேட் அண்ட் ப்ரௌன் ஃபேட் பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேட் வந்து அதிகமாவே ஃபேட்டை ஸ்டோர் பண்ணும். அட் சேம் டைம் அந்த ஃபேட்டை வந்து டிசால்வ் ஆகுறதுக்கு இல்லைன்னா வந்து அந்த ஃபேட்டை வந்து கரையிறதுக்கு வந்து எடுத்துக்கிற டைம் ரொம்ப ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி என்னோட ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 1 hour ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சேம் ஒர்க் அவுட்டை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அனிமலோட ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 10 hours ஆர் 15 hours அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ இட் டேக்ஸ் அந்த ப்ரௌன் ஃபேட் வந்து அதிகமாவே அதுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம when it compares to human fat. ஓகே, ஸோ அதான் வந்து ஹைபர்னேஷன். பட் சம் ஆம்ஃபிபியா சில ஆம்ஃபிபியன்ஸ்ல வந்து ஹைபர்னேஷன் பண்ணுது அப்படின்றாங்க. எஸ்பெஷலி போலார் சைட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருந்ததுன்னா அது அதிகமாவே ஹைபர்னேஷன் பண்ணும். பட் அதனாலதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் they just go for ஸ்கின் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So we have already seen this. Then next we will go to this blood vascular system. So blood vascular system அப்படின்னு பாத்தீங்கன்னா blood இந்த மாதிரி டைப்ல இருக்கு and circulation அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். The blood vascular system consists of a heart with 3 chambers. பட் இதுல பாத்தீங்கன்னா ஃபிஷ்க்கு நம்ம சொல்லும் போது vertebrates starting from fish நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா fish having 2 chambers, one auricle and one ventricle அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆம்ஃபிபியா பாத்தீங்கன்னா 3 chambers இருக்கும். ரெப்டைல்ஸ்க்கும் 3 chambers தான் எக்ஸப்ட் crocodile. ஸோ crocodileக்கு வந்து நமக்கு இருக்கிற மாதிரி 4 chambers இருக்கும். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 chambers, blood vessels இருக்கு, blood இருக்கு. Heart is covered by double-walled membrane called pericardium. Peri means outer layer. Okay, cardia means heart. So perina outer layer. அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கவர் ஆகுதுன்னா பெரிகார்டியம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்க நம்ம பாட்னில வந்து ஃப்ரூட் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ப் மீன்ஸ் ஃப்ரூட், பெரி மீன்ஸ் அவுட்டர் லேயர். ஸோ அந்த ஃப்ரூட்டை கவர் பண்ற அந்த அவுட்டர் லேயர் தான் நம்ம பெரிகார்ப் அப்படின்னும். And there are 2 thin-walled anterior chambers called auricles. So anterior chambers நம்ம சொல்லும்போது auricles வந்து 2 இருக்கு. atria or 2 atria சொல்லலாம், அதாவது right and left அப்படின்னு நம்ம சொல்லலாம். And a single-walled thick-walled posterior chamber called ventricle. So single ventricle இருக்கு, பட் auricle சொல்லும்போது பாத்தீங்கன்னா 2 இருக்கு, left and right இருக்கு. பட் இந்த left and right auricles நம்ம சொல்லும்போது
அதோட காமன் ஓப்பனிங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே போஸ்டீரியர் சைட்ல இருக்கிற இந்த வென்ட்ரிக்கிள் தான் காமனா இருக்கும். இப்போ இன்கேஸ் நம்மளோட ஹியூமன் பாடி நீங்க எடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், 4 சேம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் இன் கேஸ் இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் ஆரிக்கிள், காமன் வென்ட்ரிக்கிள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். Sinus venosus is a large thin-walled triangular chamber. So sinus venosus, venous. So இது venous இதில் சேர்ந்து வர்றது. நல்ல சைஸ் நல்ல லார்ஜா இருக்கு. thin wall because இதில் ரெண்டுமே வந்து அந்த தின்னா தான் இருக்கு ரொம்ப. And triangular chamber, triangle shapeல இருக்கு, which is present on the dorsal side of the heart. So நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா we are having ventral side. ஆனா வந்து இதுக்கு வந்து dorsal side தான் கொடுத்திருக்காங்க. The truncus arteriosus is a thick walled and cylindrical structure which is obliquely placed on the ventral side of the heart. So heart is present on the ventral side only. But அந்த chambers எப்படி இருக்கு, எந்த இடத்துல present ஆகிருக்குன்றது தான் வந்து டிஃபர் பண்றாங்க. ஐ மீன் அந்த பொசிஷன்ஸ் மட்டும் நமக்கு வந்து கிளாரிஃபை பண்றாங்க. சைனஸ் வெனோசஸ் வந்து டார்சல் சைடு இருக்கு, chambers தான் சொல்லும்போது. And truncus arteriosus பாத்தீங்கன்னா it is present in the ventral side of the heart. Okay. ஹார்ட்டோட பொசிஷன்ஸ் மட்டும் இங்க கொடுக்குறாங்க. So let us see this. இது வந்து நம்ம ஹார்ட்டோட டார்சல் வியூ அண்ட் இது வந்து ஹார்ட்டோட வென்ட்ரல் வியூ. ஃப்ராகோட ஹார்ட்ல இருக்க டார்சல் வியூ அண்ட் வென்ட்ரல் வியூ. ஸோ இன்கேஸ் நம்ம டார்சல் சைடு வந்து கட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்பியர் ஆகும். அதே மாதிரி அந்த பெல்லி சைடு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெல்லி சைடு இருக்கக்கூடிய வென்ட்ரல் வியூ வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குன்றாங்க. ஓகே. So first let us see this dorsal view. Dorsal view பாத்தீங்கன்னா see this dorsal viewல நமக்கு வந்து ரைட் இந்த சைடு தான் இருக்கும், ரைட். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இது இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வால்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு வால்மே வந்து ஒவ்வொரு ஆர்கனை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட பாடி நீங்க எடுத்தா கூட நம்மளோட பாடியிலயும் வந்து அந்த ஆர்டரியில இருந்து ஓபன் பண்ண அயோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோட்டால ஒரு நிறைய வால்வ்ஸ் எல்லாமே போகும். ஸோ ஒவ்வொரு வால்வே ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து பிளட் வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு சொன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்வ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டுக்கு வந்து நம்ம ஹேண்டுக்கும் நம்மளோட லெக்குக்கும் வந்து பிளட் சப்ளை பண்ணும். ஒரு சில ஆர்கன் வந்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கனுக்கு எல்லாமே பிளட் சப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று வந்து பிரெயினுக்கு சப்ளை பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வால்வுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். So let's start with this. இது பாத்தீங்கன்னா this is called left branches of the truncus arteriosus. இது வந்து truncus arteriosus அப்படின்னு சொல்றாங்க. And this side if we see this இது வந்து right side. So right branches of the truncus arteriosus. And இது இந்த yellowish கலர்ல கொடுத்திருக்கிறது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it's nothing but precaval vein. இது ரெண்டுமே வந்து vein தான். And this is a right auricle. And இந்த சைட்ல இருக்கிறது left auricle இருக்கும். And இது வந்து truncus arteriosus. This is the left auricle. See here. And இது வந்து ventricle. So right auricle இங்க இருக்கு, left auricle இங்க இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே காமனா நம்ம என்ன கொடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா ventricle. Okay. And இங்க பாருங்க this is called carotid trunk. So trunk போகக்கூடியது. இது வந்து systemic trunk. இது pulmocutaneous trunk. அப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஆக்சுவலா வந்து போகக்கூடியது. And this is the pericardium. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. So heart சுத்தி ஒரு outer layer ஒன்னு இருக்கு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா pericardium. We can see that pericardium. And let us see the ventral side of the or ventral view of the heart. Ventral view பாத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம we can see that left branches of the truncus arteriosus இருக்கு. இந்த டோட்டலா இந்த yellowish கலர்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னா this is called precaval vein. பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே வெயின் தான். ஸோ வெயின்ல இருந்து போகக்கூடியது. அண்ட் இதுல வந்து நமக்கு டார்சல் சைட்ல நமக்கு காட்டும் போதே கரோட்டிட் ட்ரங்க் அந்த ஓப்பனிங் நமக்கு வந்து காட்டிட்டாங்க. ஆக்சுவலா அந்த வால்ஸ் எல்லாம் தனித்தனியா காட்டிட்டாங்க. பட் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரோட்டிட் ட்ரங்கை சுத்தி ஒரு ஒரு வால்வ் ஒன் மாதிரி ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் ஆக்சுவலா வந்து இது எல்லாமே மூணுமே வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கரோட்டிட் ட்ரங்க். அண்ட் இது வந்து சிஸ்டமிக் ட்ரங்க் அதுக்குள்ளே இருக்கு. தென் pulmocutaneous trunk. அண்ட் இது வந்து லெஃப்ட்னா இது வந்து ரைட் சைட். ஸோ ரைட் பிரான்ச்சஸ் ஆஃப் த truncus arteriosus. ஓகே. அண்ட் இது வந்து திஸ் இஸ் கால்டு சைனஸ் வெனோசஸ். நம்ம இப்பதான் பார்த்தோம் சைனஸ் வெனோசஸ் அப்படின்றது எந்த சைட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டார்சல் சைட். அண்ட் இது வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கு. truncus arteriosus வந்து வென்ட்ரல் சைடு இருக்கு நம்ம சொல்லியிருந்தாங்க, ரைட்.
and this is a ventricle, and the last ventral view la irukka இந்த portion என்ன அப்படினு பார்த்தா it's nothing but post caval vein. Okay, so post caval vein அப்படினு சொல்றாங்க. So it arises from the ventricle and divides into right and left aortic trunk. நம்ம இப்பதான் பார்த்தோம் aortic trunk அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு. See this. Left and right. Okay. Which is further divided into 3 aortic arches, namely carotid trunk, systemic trunk and pulmocutaneous. So the பாத்தாலே கொடுத்திருக்காங்க. இது left branch, இது right branch. So இதுல இருந்து என்ன நமக்கு பிரியுது அப்படினு பாத்தீங்கன்னா carotid trunk, systemic trunk and pulmocutaneous trunk. So புரியுதா உங்களுக்கு? கிளியரா கரெக்ட்டா அழகா கிளியரா கொடுத்திருக்காங்க. The carotid trunk supply blood to the anterior region. So இதுல நம்ம சொன்ன மாதிரி தான் இது ஒவ்வொரு ட்ரங்க்குமே carotid trunk ஒரு இடத்துக்கு ஹார்ட் blood வந்து சப்ளை பண்ணும், the oxygenated blood வந்து சப்ளை பண்ணும். systemic trunk ஒரு பர்టిక్యులர் ஆர்கனுக்கு சப்ளை பண்ணும். அதே மாதிரி தான் pulmocutaneous trunkக்கும் சில பர்టిక్యుலர் ஆர்கனுக்கு blood வந்து சப்ளை பண்ணும். சோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான ஆர்கன் எல்லாமே எதுக்கு வந்து சப்ளை பண்ணுதுன்றத நம்ம பார்க்கலாம். The first பாத்தீங்கன்னா the carotid trunk supply blood to the anterior region of the body. Anterior region பாத்தீங்கன்னா head regionக்கு தான் anterior கொடுத்திருக்காங்க. அப்போ carotid trunk வந்து top of the body, anteriorக்கு வந்து சப்ளை பண்ணுது நம்ம சொல்லலாம். And the systemic trunk of each side is joined posteriorly to form the dorsal aorta. So இது வந்து இந்த systemic trunk என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா posterior side join பண்ணி ஒரு dorsal aorta இப்ப carotid trunk வந்து இது ஒரு aorta-வை கிரியேட் பண்ணிருக்கும். அதே மாதிரி systemic trunk வந்து posterior கூட join பண்ணி அது ஒரு aorta-வை கிரியேட் பண்ணுது. Okay, so they supply blood to the posterior part of the body. So carotid trunk நம்ம சொல்லும்போது anterior part, அதே வந்து systemic trunk பாத்தீங்கன்னா it supply blood to the posterior part. Okay, and the next one அப்படின்னு பாத்தீங்கன்னா see this, இது வந்து anterior part, systemic trunk வந்து posterior part. So இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் clear ஆகியிருக்கும். Then let's go to the next one. Pulmocutaneous trunk supplies blood to the lungs and skin. So pulmocutaneous na நம்ம skin தான் நம்ம சொல்றோம். Pulmo means lungs and cutaneous na skin. So மீதி ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கும் வந்து கண்டிப்பா போகணும். ஏன்னா carotid anterior part பாத்துக்குது, systemic வந்து posterior part பாத்துது. அப்ப anterior நம்ம சொல்லும் போதே அதுலயே வந்து brain அந்த anterior side எல்லாமே வந்துரும். பட் அதே posterior பாத்தீங்கன்னா top of the bottom of the body எல்லாமே அதுலயே வந்துரும். இந்த pulmocutaneous அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், ஒரு வேர்ட் நம்ம சொல்லும் போது அதோட மீனிங் அதுலயே தான் இருக்கும் அப்படின்னு. பல்மோனரி அப்படின்னா நம்ம லங்ஸ் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சோ பல்மோ மீன்ஸ் லங்ஸ், cutaneousனா ஸ்கின். சோ அதனால என்ன கொடுத்திருக்காங்கன்னா லங்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் பிளட் வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Sinus venosus receives the deoxygenated blood. Venous எப்போதுமே வந்து நம்ம பாடியை நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா vein and artery ரெண்டு நம்ம சொல்லுவோம். Arteries always carry oxygenated blood. Vein always carry deoxygenated blood. இதுதான் நம்ம சொல்லுவோம். And இதுல இருந்து நம்ம ஆனா வந்து pulmonary artery, pulmonary vein டோட்டலா டிஃபர் ஆகும். Pulmonary artery என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they carry deoxygenated, and pulmonary vein வந்து பாத்தீங்கன்னா oxygenated carry பண்ணும். பட் இந்த இடத்துல நம்ம வந்து pulmonary பத்தி நம்ம பேசல, sinus venosus தான் சொல்றோம். So sinus venosus receives the deoxygenated blood from the body parts by 2 anterior precaval veins and 1 postcaval vein. So இந்த இதுக்கு வந்து இந்த sinus venosus வந்து deoxygenated blood எப்படி வந்து பாடி பார்ட்ஸ்க்கு வந்து அது எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா deoxygenated blood நம்ம சொல்லும்போது we know that. So நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். carotid trunk ஒரு oxygenated blood வந்து anteriorக்கு ப்ரொவைட் பண்ணுது. systemic trunk oxygenated blood posterior பார்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த pulmocutaneous நம்ம சொல்லியாச்சு, லங்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் ப்ரொவைட் பண்ணுது நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதே மூணுமே வந்து oxygenated blood கொடுத்துட்டாங்க. So once oxygenated blood கொடுத்ததுக்கு அப்புறம் அது அங்கேயே இருக்க மாட்டாங்க, they receive the deoxygenated blood.
அப்போ அதுக்கு தனியா வேணும். அதை ரிசீவ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இவங்க நம்ம சொன்ன சைனஸ் வெனோசஸ். இவங்க வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் மத்த ஆர்கன்ஸ்ல இருந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்லயுமே வந்து ரிசீவ் பண்ணணும். அப்படி ரிசீவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆன்டீரியர்ல நம்ம 2 ப்ரீகேவல் வெயின்ஸ் நம்ம பார்த்திருந்தோம், போஸ்டீரியர்ல 1 பார்த்திருந்தோம். நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். see here ப்ரீகேவல் வெயின்ஸ் ஆன்டீரியர்ல 2 பேர் இருக்காங்க. ஆன்டீரியர்னா ஹார்ட்டோட ஆன்டீரியர் பார்ட் இதுதான், போஸ்டீரியர் பார்ட் இது. ஓகே, சோ ஆன்டீரியர் பார்ட் நம்ம சொல்லும்போது ப்ரீகேவல் வெயின் 2 இருக்கு. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கு. இது ரெண்டுமே என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்ம பாடி பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீஆக்சிடேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்றது இவங்க தான். அதே மாதிரி போஸ்டீரியர் சைடு பாத்தீங்கன்னா போஸ்ட் கேவல் வெயின் இருக்கு பாருங்க. சோ போஸ்டீரியர் பார்ட்ல இருக்கக்கூடிய பிளட்ல டீஆக்சிடேட்டட் பிளட் எல்லாமே ரிசீவ் பண்றது இவங்க தான். சோ நமக்கு ஆன்டீரியர் பார்ட்டும் கிடைச்சிருச்சு அண்ட் அட் த சேம் டைம் போஸ்டீரியர் பார்ட்டும் we receive. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. it delivers the blood to the right auricle. At the same time left auricle receives oxygenated blood through the pulmonary vein. see here, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரியுற மாதிரி நான் சொல்றேன். சோ என்ன பண்ணுது அப்படின்னா ரைட் ஆரிக்கிள் வந்து ரைட் ஆரிக்கிள்ல பிளட் வந்து ரிசீவ் பண்ணுது, which means இந்த டீஆக்சிடேட்டட் பிளட் எல்லாமே ரைட் ஆரிக்கிளுக்கு டெலிவர் ஆகுது. சைமல்டேனியஸா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கிள் வந்து பல்மோனரி வெயின் இங்க இருக்கு இல்லையா, இந்த பல்மோனரி வெயின் மூலமா லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி இப்பதான் நான் சொல்லியிருந்தேன் பல்மோனரி வெயின் பல்மோனரி ஆர்டரி மட்டும் டிஃபர் ஆகும். ஏன்னா பல்மோனரி நம்ம சொல்லும் போது லங்ஸ்லயே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட்ன்றது பிரிச்சிருது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது லங்ஸ்ல ஆக்சிஜன் ஆனதுக்கு அப்புறமா அதை சுத்தி கேப்லரிஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த கேப்லரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயின் அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த பல்மோனரி வெயின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணும். ஓகே, அப்போ பல்மோனரி வெயின் என்ன பண்ணும், இந்த வெயின் வந்து இந்த பார்ட் வந்து லங்ஸோட கனெக்ட் ஆகும். அப்படி லங்ஸோட கனெக்ட் ஆகுறதுனால பல்மோனரி வெயின் நேரா அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே லெஃப்ட் சைடு ஆஃப் த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வரும். ஓகேவா, இப்ப பாருங்க. எஸ், renal portal and hepatic portal system are also seen in frog. இந்த renal portal hepatic portal நமக்கும் இருக்கு. சோ அதே மாதிரி frogsக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகே, the blood consists of plasma. so நமக்கும் வந்து blood நம்ம சொல்லும்போது வெறும் blood மட்டும் தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. bloodல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுல ஆர்பிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு, சீரம் இருக்கு. ஸோ நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கு, டபிள்யூபிசிஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இப்போ அது நம்ம பிளட் காம்போனன்ட்ஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா the blood consists of plasma. plasma percentage வந்து 60% இருக்கு. plasma is nothing but பிளாஸ்மாவுக்கும் சீரம்க்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மால blood clotting proteins இருக்கும். ஓகே, பிளட்டை வந்து கிளாட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்மால இருக்கும். அதே வந்து சீரம்ல பாத்தீங்கன்னா அந்த blood clotting proteins எதுவுமே இருக்காது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளாஸ்மா அண்ட் சீரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளாஸ்மா பாத்தீங்கன்னா பிளட்ல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 60% வந்து பிளாஸ்மா இருக்கு. பிளட் செல்ஸ் வந்து ஒரு 40% இருக்கு. ஓகே, அதுல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு அண்ட் ஈவன் பிளேட்லெட்ஸ் இருக்கு. ஆர்பிசிஸ் ஆர் லோடட் வித் ரெட் பிக்மெண்ட். நமக்கு இருக்கிற மாதிரி தான் ஈவன் நமக்கும் வந்து கையெல்லாம் வந்து தெரியாம கட் ஆகுது, தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆக்சிடென்ட்ல கட் ஆகும் போது பாத்தீங்கன்னா we get the red pigment because ரெட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா because we do have the pigment. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா RBCs are loaded with red pigment due to the presence of a pigment name என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அதே ஹீமோகுளோபின் தான் இவங்களுக்கும் இருக்கு and nucleated and oval in shape. but RBC எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா nucleated. பட் நம்மளோட RBC நீங்க எடுத்தீங்கன்னா ஹியூமன் RBC நம்ம எஸ்பெஷலி சொல்லும் போது வெர்டிபிரேட்ஸ் நம்ம மேமல்ஸ் எஸ்பெஷலி நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஹியூமனோட ஆர்பிசில மெச்சூர் ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் இருக்காது. பட் இம்மெச்சூர் ஆர்பிசி அதாவது எப்படி நம்ம ஒரு செல்ஸை வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு பேபியை நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை ஒரு குழந்தையா இருக்குது, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகி ஒரு அடல்ட்டா மாறுது இல்லையா. அதே மாதிரி ஒரு செல்லுமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஒரு ஜுவனைல் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும், அதுக்கடுத்து தான் அதை வந்து மெச்சூர் ஆகும். அதே மாதிரி ஆர்பிசி வந்து குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இம்மெச்சூர் ஸ்டேஜ்ல
ஒரு ஹியூமனுக்கு ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்கும். பட் ஹியூமனோட ஆர்பிசி ஏன் வந்து நியூக்ளியஸ் இல்லாம போகும் அடல்ட் மெச்சூர் ஆகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அதுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் ரொம்பவே கம்மி தான் நம்ம ஹியூமன் இதுல. அதனால தான் வந்து வி ஆர் ஹேவிங் லைக் 120 டேஸ் தான், 3 மந்த்ஸ் தான் வந்து சாரி 3 to 4 months பீரியட்ல தான் நமக்கு ஆர்பிசி இருக்கும். மேக்ஸிமம் 110 to 120 டேஸ் தான் நம்ம ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். அண்ட் ஆர்பிசி ஓவல் இன் ஷேப் நமக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் லியூகோசைட்ஸ் ஆர் நியூக்ளியேட்டட் அண்ட் சர்க்குலர் இன் ஷேப். ஸோ லியூகோசைட்ஸ் மீன்ஸ் WBC, லியூகோனா ஒயிட். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் ஈவன் இட் இஸ் circular in shape. Okay, students. So let us continue our session in the next class. Thank you.